முன்னாள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா பேரியக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் தலைவர்களில் ஒருவருமான மாஸ்டர் மாதன்ஜி அவர்கள் நேற்றைக்கு இரவு 11 மணி அளவில் இயற்கை எய்தினார்கள். அன்னாரது மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பேரிழப்பாகும். பொது வாழ்க்கையில் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தூய்மையை முழுமையாக கடைபிடித்து பொது வாழ்வில் உள்ள அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மாஸ்டர் மாதன் அவர்கள். 92 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய பொது வாழ்க்கை என்பது காமராஜரை போல மிக மிக தூய்மையான வாழ்க்கை. அதனால்தான் நாங்கள் எப்பொழுதுமே அவரை நீலகிரியின் காமராஜர் என்று அழைப்போம். அத்தகைய மகத்தான மனிதர் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அதில் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் இன்றைக்கு கோவைக்கு வந்தேன். அவர் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி மீண்டும் பாண்டிச்சேரிக்கு போகிறேன். இன்னைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் திட்டத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்கல. இதற்கு பல விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் ஏற்கனவே தமிழகத்தை நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டதாக புகார் சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்வர். 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டிலே தந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தை புறக்கணித்து விட்டார் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமாகாது. பீகார் மாநிலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏழ்மையான மாநிலங்களில் முதன்மையானதாக இருக்கிறது. அதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது ஏழை எளிய மக்களை காக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம்தான். அதுபோல் கடந்த 10 ஆண்டுகளாக ஆந்திர பிரதேச மாநிலம் தலைநகரமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு தலைநகரம் எவ்வளோ அவசியம் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். அந்த வகையிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை கேட்டு பெறுவது தமிழக அரசினுடைய கடமை. ஆனால் தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக மாறுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இன்னைக்கு மத்திய அரசை கண்டிச்சு, அதாவது தமிழகன்ற வார்த்தை இடம்பெறல மத்திய நிதிநிலை அறிக்கையில்னு சொல்லி தமிழகம் முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. திசை திருப்பு நடவடிக்கையா இல்லை இதை மறைக்கிறதுக்கான காரணம்? குஜராத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன? மிகப்பெரிய வெற்றியை பெற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள்? ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத தமிழகத்திற்கு எத்தனை ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்பதை எடுத்து பார்த்தாலே மத்திய அரசு ஒருபோதும் மாநிலங்களை புறக்கணிப்பதில்லை என்பது புரியும். ஒவ்வொரு திட்டத்தில் ஒவ்வொரு மாநிலம் முதன்மை பெறுகிறது. அந்த வகையில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர எதையும் அரசியலாக்குவதன் மூலமாக நாம் வேண்டிய முன்னேற்றத்தை ஒருபோதும் பெற முடியாது. மத்திய அரசோட நடவடிக்கை, அதாவது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது எதை காட்டுகிறது? ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு எதை காட்டுகிறது? ஆக எந்த மாநிலத்திற்கு எது தேவையோ அதை உணர்ந்து நிதி ஒதுக்குவதுதான் மத்திய அரசினுடைய கடமை. அதை மிகச் சரியாக மத்திய அரசு செய்வதாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழக முதல்வர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லவில்லை, அது உங்களுடைய கருத்திற்கு விட்டு விடுகிறேன்.